டப்பிங் ஆர்டிஸ்டா ஸ்டார்ட் பண்ணதை பத்தி நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா லைக் மோக்லி இல்ல ஜங்கிள் புக். ஐயோ அதெல்லாம் எங்க இருந்து யாரு சொல்லி கொடுத்து இதெல்லாம்? இல்ல உண்மையிலே மோக்லிக்கு வந்து நீங்க வாய்ஸ் கொடுக்குறீங்கன்னும் போது எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அது வே பேக் 1990s இல்லையா? 90s ഞാനിപ്പം പഠിച്ചിട്ടിരുന്നത് കോളേജിൽ ഫസ്റ്റ് ഡിഗ്രിക്ക് പഠിച്ചിട്ടിരുന്ന ടൈമിൽ தான் ഞാൻ മ്യൂസിക് தான் മെയിൻ എടുത്ത് പഠിച്ചത്. BA മ്യൂസിക് പഠിച്ചത്. അപ്പോൾ കോളേജിൽ പഠിച്ചിട്ടിരുന്നപ്പോൾ ഞങ്ങൾ പിന്നെ ട്യൂഷൻ പഠിക്കാനായിട്ട് ഡോക്ടർ ഓമനക്കുട്ടി ടീച്ചറിന്റെ അടുത്ത് MG ശ്രീകുമാരുടെ அக்கா அவங்க கிட்டே தான் போயிட்டு இருந்தேன். போயப்போ அங்க இது மாதிரி பாட்டு பாடுற ஒரு 4 குழந்தை இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வேணும் சொன்னாங்க. டீச்சர் என்னையும் அவருங்க எல்லாம் செலக்ட் பண்ணி ஸ்டுடியோவில் பாடிப்போ என்னோட வாய்ஸ் செலக்ட் பண்ணிட்டேன். ஒரு பாட்டு பாட வச்சுட்டேன். அந்த ஸ்டுடியோவில் இந்த பாட்டிന്റെ வாய்ஸ் கேட்டுட்டு இந்த வாய்ஸ் வச்சுட்டு நமக்கு ஒரு கேரக்டர் பண்ணணும் சொல்லிட்டு அப்போ மஞ்சு வாரியர் ஹீரோயினா பண்ண ஒரு அவருக்கு வாய்ஸ் கொடுக்கலாமா கேட்டுட்டு அப்பதான் ஞானம் கேட்குது டப்பிங் இப்படி ஒன்று இருக்கா. ഇതിന്റെ எனக்கு நடிக்கிறவங்களே தெரியும், மம்முட்டி, மோகன்லால், சோபனா சேச்சி அப்படி தெரியும்ன்றது அல்லாத இதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னிக்கல் சைடு எதுவுமே தெரியாத ஒரு டைம். எப்போ அது 99 அந்த 98 97 98 99 ആ ഒരു പീരീഡിൽ. ശരി അപ്പോൾ ഞാൻ കോളേജിൽ പഠിച്ചിട്ടിരിക്കുന്ന ടൈം ശരി പണലാം ശരി എനിക്ക് ഇൻട്രസ്റ്റിംഗ് ആയിരുന്നു. അപ്പോൾ ഒരു ഡബിങ് സ്റ്റുഡിയോയിൽ പോയിരുന്നു. ഓക്കെ സ്ക്രീനിൽ ക്യാരക്ടേഴ്സ് വന്നു, മഞ്ജു വാര്യർ വന്നു. ഓക്കെ മഞ്ജുവിന് ഡബിങ് കൊടുത്തു. അത് നല്ല ഹിറ്റായി. അപ്പോൾ அந்த ஸ்டுடியோவில் தான் இந்த ஜங்கல் புக் டப்பிங் கொடுத்துட்டு இருந்தது. அப்போ ഞാൻ அந்த ரெக்கார்டிஸ்டின் அடுத்து இன்ஜினியர் கிட்ட கேட்டேன், நான் இந்த ഇതിന് வாய்ஸ் கொடுக்கட்டுமா, எனக்கு இந்த மாதிரி பண்றது எனக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கு, எனக்கு பண்ண முடியும்னு சொன்னேன். அதுக்கு என்ன பண்ண அவ அது பண்ணிட்டு அப்போ எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டமாயி அப்படி